எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. எனக்கு டேடியை பார்த்து தான் வந்து ரேசிங்குள்ளேயே நான் வந்தேன். டேடி ஒரு ரேசராக இல்லைனா, டேடி எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, நானும் ஒரு பேசிக்காக ஒரு நார்மல் கிட்டாக தான் இருந்திருப்பேன். படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அந்த மாதிரி. ரோட்டில் ஓட்டுறதுக்கும் ட்ராக்ல ஓட்டுறதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. எப்படின்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸாக எல்லாமே கன்வெர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. எப்படி அது ப்ரொஃபஷனலாக வந்து ஈவெண்ட்னா இப்படி நடக்கணும், இப்படி தான் ரேஸ் நடக்கும், அந்த ரேஸில் என்னென்ன தேவைப்படுது எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. இதுவரை மோர் தென் 6,000 to 7,000 பீப்புள் ட்ரைன் பண்ணியிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவில். அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 பீப்புள் ரேசிங் பண்ணுறாங்க நேஷனலில். ரேசிங்னா அதுதான், நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வந்து ரேசிங்கில் பயப்படுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ரேசிங்கை பண்ணக்கூடாது, அதோட ஸ்டாப் பண்ணிடணும் ரேசிங்கை. ஏன்னா பயந்தால் கண்டிப்பாக ரேஸ் ஓட்ட முடியாது. இதில் கிரிக்கெட் எப்படி வந்து இங்கேருந்து போயிட்டு அதர் கண்ட்ரியில் போயிட்டு விளையாடின இந்தியன் ஃபிளாக் எடுக்கிறாங்களோ அதுமாரி தான் எங்களுக்கும். நாங்கள் போய் அந்த கண்ட்ரியில் ஓட்ட சொல்ல தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள் டு கம்மிங் டு அவங்க வந்து அவங்கள ஓட்ட வராங்க. அப்போ அவங்களுக்கிட்ட இருக்க ஃபெசிலிட்டி எங்ககிட்ட கிடையாது, எக்ஸ்போஷர் கிடையாது, ஃபெசிலிட்டியும் கிடையாது. இப்போ டேடி நினச்சாங்கன்னா அவங்களால இன்னும் நிறைய ரேஸ் ஓட்ட முடியும். ஆனால் அது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன ஓட்ட வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எப்பவுமே. அதனால அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ட்ரெயின் பண்ணணும், அதுக்காக ப்ரூவ் பண்ணணும் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போது மலேசியாவில் ஓட்டுறாரு. அந்த ரேசிங் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 20 to 25 lakhs வரும். இவர் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட ஆக்சுவலி டிடிஎஃப் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் லைக் 1.5 yearsஸாக பேசிகிட்டு இருக்காரு. எப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பைக் ஓட்ட தெரியும், ஆனால் ரேஸ் ட்ராக்கில் எப்படி ஓட்டணும்னு தெரியாது, சரிங்களா? அதனால் நம்ம வந்து ரேஸ் ட்ராக்கில் எப்படி ஓட்டணும், அதோட ரூல் அண்ட் ரெகுலேஷன் என்னெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். ஃபஸ்ட்டு level 1 level 2 அது வந்து 2 days நடக்கும் கிளாஸ். டிடிஎஃப்னு சொல்லியிருக்காரு. இந்தமாரி வந்து நான் வந்து நெக்ஸ்ட் இயர் நேஷ்னலில் ஓட்ட போகிறேன் ரேஸு, கண்டிப்பாக அதுக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் பண்ணணுமோ அதை பண்ணலான்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னென்னா அவர் ஆல்மோஸ்ட் அந்த மூவி படத்தில் எல்லாமே ஆல்மோஸ்ட் பெரிய லெவலில் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நெக்ஸ்ட் லெவல் வந்து அவரோட பேஷன். சின்ன வயசில் அவரால் பண்ண முடியாது, சின்ன வயசில் வந்து அவர் பண்ண நினைக்க சொல்ல அப்போ பண்ண முடியாது, இப்போ வந்து அதை ரியலாக அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன்னா பிகாஸ் அது தாட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். இப்போது இந்த பைக் ரேசிங்ன்றது ஒரு நார்மல் விஷயமே கிடையாது. அது வந்து ஈஸியாகவும் பண்ண முடியாது, அதுக்கு வந்து ஒரு பெரிய டேலண்ட் வேணும், எல்லாராலையும் பண்ணவும் முடியாது, கஷ்டம் அது. ரொம்ப பெருமையா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவே இப்போ ப்ரௌடா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யங்கஸ்ட் சாம்பியன்ஸ் இப்போ வந்துட்டே இருக்காங்க எல்லாருமே. அண்ட் அதை நினைக்கும் போது நல்லா இருக்கு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் அவங்க டேட்க்கு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஹீஸ் அ டேட் அண்ட் அ ட்ரெயினர், அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஹீஸ் ஆல்சோ அ சாம்பியன். ஸோ நம்ம 2 பேரையுமே செலிப்ரேட் பண்ண தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ எஸ், இந்த ஜேர்னி நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? முதல்ல நான் டேடியோட ரேசஸ்லாம் பார்ப்பேன். எனக்கு டேடியும் ஓட்டுறாங்க, சரி நம்மளும் பண்ணுவோம். எனக்கு டேடியை பார்த்து தான் வந்து ரேசிங்குள்ளேயே நான் வந்தேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல டேடி இல்லைன்னா, டேடி ஒரு ரேசராக இல்லைனா, டேடி எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, நானும் ஒரு பேசிக்காக ஒரு நார்மல் கிட்டாக தான் இருந்திருப்பேன். படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அந்த மாதிரி. டேடி ரேசிங் அந்த ஃபீல் இருக்காங்கன்றதுனால தான் நானும் ஒரு ரேசராக. நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்பாட்ட இந்த மாதிரி நான் ரேசிங் பண்ணணும் நீங்கள் சொன்னீங்களா, இல்லை வந்து அவரு உங்ககிட்ட உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாரா? இன்ட்ரெஸ்ட் இருக்கா கேட்டாங்க. நானும் அப்பப்போ ஆமான்னு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னையும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நானும் ஜாயின் பண்ணேன் ரேசிங்கில். பட் ஆக்சுவலி இப்போ எல்லாருமே வந்து ஒரு டவுட் இருக்கும், உங்கள் ஏஜ் தான் என்ன? 14. ஸோ வந்து இன்னொரு டவுட் இருக்கும் சார், நம்மளுக்கு மக்களுக்கு பார்க்கும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த டவுட் வரும், எப்படி வந்து 14 தான் இருக்காங்க, எப்படி அவங்க பைக் ஓட்டுறாங்க, எப்படி அவங்க மலேசியாவில் போய் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான ஒரு பதில் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? சரி, அதுக்கோசம் கண்டிப்பாக வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இது ஒரு ஸ்போர்ட்ஸ், ஓகேங்களா? எப்படி நம்ம கிரிக்கெட் வந்து அண்டர் 18 இருக்காங்களோ அந்த மாரி தான் இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். இப்போ எப்படி பைக் வந்து இவங்க ரோட்டில் ஓட்ட மாட்டாங்க, கண்டிப்பாக பைக் ரோட்டில் ஓட்டினா கண்டிப்பாக லா வந்து அவங்களால ஓட்ட முடியாது. கண்டிப்பாக ரேசிங்க்குன்னு இவங்களுக்கு செப்பரேட் லைசன்ஸ் இருக்குது, சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கினா தான் ஓட்ட முடியும். இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் போனீங்கன்னா அது இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணணும், அந்த லைசன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அவரால் ஓட்ட முடியும். அவங்க ரேசிங்னால அது வந்து ஈஸியாக எலிஜிபிள் இருக்குது. ரோட்டில் ஓட்டுறதுக்கும் ட்ராக்ல ஓட்டுறதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. எப்படின்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸாக எல்லாமே கன்வெர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. எப்படி அது ப்ரொஃபஷனலாக வந்து ஈவெண்ட்னா இப்படி நடக்கணும், இப்படி தான் ரேஸ் நடக்கும்,
அந்த ரேஸில் என்னென்ன தேவைப்படுது எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் அந்த ரேஸ் வந்து நீங்களும் போயிருப்பீங்க, அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் அது தெரியும். ஸோ உங்களுக்கு இங்கே ட்ரெயின் பண்ணலாம், ஓகே நம்ம சன்னையே நம்ம ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும்ல, அந்த ஸ்பார்க் இப்போ வந்துச்சு. அவர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு சொன்னாலுமே ஆஸ் அ பேரண்டாக நம்ம யோசிக்கும் போது ஐயோ கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்ம ரேஸ்லாம் சொல்லும் போது அடிப்படும், டெஃபினட்டாக அடிப்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி யோசிப்பீங்க, அதை நம்ம எப்படி செய்யலான்ற உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும்ல, அது எப்படி சார் வந்துச்சு? சரி, என்னோட தாட் ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 இயர்ஸாக வந்து ரேசிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவிலும் சரி இன்டர்நேஷ்னல் வரையும். Yes, and you are a champion for 8 times, 11 டைம் நேஷனல் சாம்பியன் அண்ட் ஆமாம் 3 டைம் இன்டர்நேஷ்னல் சாம்பியன். wow. யாரும் அந்த அச்சீவ்மெண்ட் யாரும் இதுவரையும் இந்தியாவில் பண்ணதில்லை. சரிங்களா? ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து ரேசிங்னாவே ஒரு கல்ச்சர். ஓகேங்களா? தமிழ்நாடு தான் மோர் கல்ச்சர் ஃபார் த ரேசிங். சரிங்களா? இது எப்படி எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் வந்து எனக்கு ஸ்பீட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து ரேசிங் ஜாயின் பண்ணேன். அப்படியே அது வந்து பேஷனாக மாறி அப்படியே நம்ம வந்து அது ப்ரொஃபஷனலாக எடுத்து அப்படியே நம்ம வந்து அதுக்கேற்ற என்னென்னா ஒர்க் பண்ணணும், எப்படி அதுக்கு ஜாயின் பண்ணணும் எல்லாமே சேர்த்து அப்படி பண்ண ஆரம்பித்தோம். நான் அதை நிறைய இப்போ இன்டர்நேஷ்னலும் சரி நேஷ்னல் நிறைய வின் பண்ணதுனால நான் வந்து ஓன் அகாடமி ரேசிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2015 ஸ்டார்ட் பண்ணேன். இதுவரை மோர் தென் 6,000 to 7,000 பீப்புள் ட்ரைன் பண்ணியிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவில். அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 பீப்புள் ரேசிங் பண்ணுறாங்க நேஷ்னலில். இப்போது அப்படி அதுமாரி ஸ்டார்ட் பண்ண சொல்லி நானும் வந்து ரேசிங் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இது எப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்போர்ட்ஸு. நாட்டை எல்லாருனாலும் அஃபோர்டபுள் பண்ண முடியுமான்னு தெரியாது, பட் என்னாலையும் அஃபோர்டபுள் பண்ண முடியல ஃபஸ்ட்டு பண்ண சொல்ல. பட் அதுக்கேற்ற அச்சீவ்மெண்ட் பண்ணி அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சுது. இல்லைனா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நானும் வந்து ஒரு மிடில் ஃபேமிலி தான். பட் இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸு. பட் எனக்கு என்னென்னா நானும் ரேஸ் பண்ண சொல்ல எனக்கும் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இவரை வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லேயே நான் போடணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் ஐ ஒன்லி திங்க் வந்து இந்தியாவில் இன்னும் அந்த ஃபியூச்சர் இன்னும் வரல, மேபி அவரை போட்டால் என்ன வரும். ஆனால் நான் பயப்படல அவர் ரேசிங் போடுறதுக்கு. ஏன்னா ஐ நோ எல்லாமே தெரியும், அடிப்பட்டா எப்படி இன்ஜரி ஆகும். ரேசிங்னா அதுதான், நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வந்து ரேசிங்கில் பயப்படுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ரேசிங்கே பண்ணக்கூடாது, அதோட ஸ்டாப் பண்ணிடணும் ரேசிங்கை. ஏன்னா பயந்தால் கண்டிப்பாக ரேஸ் ஓட்ட முடியாது. இதில் அது இல்லாமல் இது ப்ரொஃபஷ்னலாக பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து காஸ்டிங்ன்றது ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த ஹையாக இருக்க சொல்ல எப்படி அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கும், எப்படி இந்தியாவில் பப்ளிசிட்டி கிடைக்குது, எல்லாமே வந்து டிஃபிகல்ட்டாக தான் இங்கே இந்தியாவில் எங்களுக்கு இருக்குது. இதுவரையும் எதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து 100% இல்லை எங்களுக்கு எதுவுமே கம்பேர் டு அதர் கண்ட்ரி. ஓகே, நாங்கள் எப்படி போய் ரேசிங் அதர் கண்ட்ரியில் பண்ணுறோன்னா வெரி சிம்பிள். கிரிக்கெட் எப்படி வந்து இங்கேருந்து போயிட்டு அதர் கண்ட்ரியில் போயிட்டு விளையாடினா இந்தியன் ஃப்ளாக் எடுக்கிறாங்களோ அதுமாரி தான் எங்களுக்கும். நாங்கள் போய் அந்த கண்ட்ரியில் ஓட்ட சொல்ல தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள் டு கம்மிங் டு அவங்க வந்து அவங்கள ஓட்ட வராங்க. அப்போ அவங்களுக்கிட்ட இருக்க ஃபெசிலிட்டி எங்ககிட்ட கிடையாது, எக்ஸ்போசர் கிடையாது, ஃபெசிலிட்டியும் கிடையாது. அந்த மாரி ஒரு ஃபெசிலிட்டியும் இங்கே இல்லை இந்தியாலையும். இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% லோவாக தான் இருப்போம். 50% அவங்க எப்பவுமே வந்து காலைல எழுந்தால் எப்படி நம்ம போய் புக் எடுத்து படிக்கிறோமோ அவங்க காலைல எழுந்தால் பைக் ஓட்டுவாங்க ட்ராக்ல போயிட்டு. புரியுங்களா? அப்போது அவங்க மெமரி இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகேங்களா? அப்போது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பைக்கில் உக்காந்தாவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க அது ஒரு ஸ்போர்ட்டாக வந்து நல்லா அவங்க கண்ட்ரி வளர்த்துருக்காங்கன்ற மாதிரி. ஓகே, கரெக்ட். இப்போ எப்படி நம்ம ஊரில் எல்லாமே அப்படியே சிம்பிள் வந்து நீங்கள் கிரிக்கெட்டே எடுத்துக்கலாம். எல்லாருமே ஜென்ரேஷன் வந்து கிரிக்கெட்டாக தான் பார்த்து நம்ம வளர்ந்து வரோம். புரியுங்களா? அவங்க எப்படி அந்த கிரிக்கெட்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த ஊரில் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இட்டாலி, ஸ்பெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் 5லேயே ரேசிங் ஸ்கூலில் போட்டுருவாங்க. ஏஜ் ஆஃப் 5லேயே. அப்போ பாருங்கள், அதுமாரி தான் நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இட்டாலி ஏஷியாவுக்கு அங்கே போயிட்டு அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சும்மா சிம்பிளாக மலேசியா அண்ட் இந்தோனேஷியா, தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் 5ல் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரேசிங் ஸ்கூலில் போடுறாங்க. ஆனால் என்னோட தாட் என்ன இருந்துச்சுன்னா அவரை வந்து போட சொல்ல சரி நம்ம எப்படி அவரை பேக்கப் பண்ணுறது. இப்போ நானும் ரேஸ் பண்ணுறேன், எனக்கும் நான் செலவு பண்ணணும் ரேஸ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இவர் வந்தாருன்னா இவரு எக்ஸ்பென்ஸையும் நான் பார்க்கணும். அதனால் நான் வந்து மேபி அவர் ஏஜ் ஆஃப் 12 திங்க் பண்ணேன். ஓகே, நம்ம இப்போ ரேசிங் போட்டு தான் பார்ப்போம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி அவர் வந்து ஓட்ட முடியுது. ஏன்னா டேலண்ட் இப்போது
வந்து டேலண்டாக இருக்க பையன் அப்படி இருப்பானு தெரியாதுல்ல. அதனால நம்ம போட்டு பார்ப்போம், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அதில் வந்து அவர் எப்படி ப்ரூவ் பண்ணுறாருன்னு. பட் ஐ எம் குவைட் இம்ப்ரெஸ். ஏன்னா வாட் வாட் எவர் 2 இயர்ஸில் இட் டன் அ வெரி குட் ஜாப். டெஃபினெட்லி வெரி குட் ஜாப். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், நம்ம வந்து ஸ்டடீஸ் இருக்கு, ஸ்டடீஸ் இல்லாமல் நம்ம இது எக்ஸ்ட்ரா பண்ணுறோமே, இதுக்கு நமக்கு நிறையா டைம் எடுக்கும், இட்ஸ் நாட் லைக் ஒன் டேல பண்ணுறது இல்லை, ஒரு இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங்ஸ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அப்பா உங்களுக்கு அதை பண்ணது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? பிகாஸ் அதெல்லாம் ஓகே இருக்கட்டும், பட் நம்ம ஒரு பையன் இப்போ ஆசைப்பட்டுட்டா நம்ம அதை பண்ணலாம். அண்ட் அவருக்குமே அது ஒரு ட்ரீமாக இருந்திருக்கும் இல்லையா, உங்களை ஓட்டி பார்க்குறது? எல்லா பேரண்ட்ஸும் அதை நார்மலாக பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ரேசிங்கில் இருக்காங்க, அதனால இதை பண்ணுறாங்கன்னு இல்லை. அதுக்கு பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ஸ்பான்சர் எடுக்கணும், இப்போ டேடி நினச்சாங்கன்னா அவங்களால இன்னும் நிறைய ரேஸ் ஓட்ட முடியும். ஆனால் அது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி என்னை ஓட்ட வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எப்பவுமே. அதனால அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ட்ரெயின் பண்ணணும், அதுக்காக ப்ரூவ் பண்ணணும் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் மனசில். டெஃபினெட்லி வெல் செட். அண்ட் எனக்கு இதுவும் தோணுச்சு, எக்ஸ்பென்சிவ் ஆகும் இல்லைங்க? எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் தான் சார் ஆக்சுவலி ஆகும்? டிஃபென்ஸ் இப்போது நீங்கள் வந்து இந்தியன் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வந்து ஓட்டுறீங்கன்னா, இப்போது இந்தியாவில் வந்து சின்னதாக கொஞ்சம் ரூல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எஃப்எம்எஸ்சின்னு சொல்லுவாங்க. எஃப்எம்எஸ்சி தான் அவங்க வந்து போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க தான் இப்போ ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணால் நம்ம அங்கே தான் அப்ளை பண்ணி வாங்கணும். அவங்க மூலிமா தான் ஆர்கனைசர் வந்து ரூல் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து ஏஜ் ஆஃப் 15 தான் இந்தியாவில் ஓட்ட முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏஜ் ஆஃப் 15ல் இவர் ஓட்டுற ஒரு கேட்டகரிக்கு வந்து நம்ம ட்ரைனிங்கு ப்ளஸ் ரேசிங்கு ஃபார் த நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ரேஸ் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக ஒரு 78 lakh ஆகும் இந்தியாவில் ஓட்டுறதுக்கு. ஓகே, நான் சொல்கிறேன் ட்ரைனிங் ப்ளஸ் ரேசிங் சேர்த்தா அவ்வளோ கண்டிப்பாக வரும். அது நம்ம சொல்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டான பட்ஜெட், ரொம்ப பிளான் பண்ணி ஆமாம் பட்ஜெட்டடாக போகிறதுக்கு. அதே வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ண முடியும். அது வந்து இந்தியாவில் ஓட்டுறதுக்கு. இப்போ இவர் ஓட்டுற ரேசிங் பார்த்தீங்கன்னா இப்போது மலேசியாவில் ஓட்டுறாரு. அந்த ரேசிங் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 20 to 25 lakhs வரும் அவருக்கு. ஓகே, இப்போ உங்க பைக் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுமா இல்லை அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதா, அந்த மாதிரி எப்படி? இல்லை, பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கேயே தான் வாங்குவோம் பைக்ஸ். அங்கேயே வாங்கி இல்லை அங்கே வந்து எதனா ஒரு டீம் ரேசிங் டீம் கிட்ட ஹையர் பண்ணுவோம் காசு கொடுத்து, அந்தமாரி தான் பண்ணுவோம். நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஓட்ட முடியாது, ஏன்னா இன்னும் காஸ்டிங் ஹையர் ஆகும். ஆமா, ஃளைட்ல எடுக்கணும் அப்படினா. ஆனா சார் இப்போ இவர் பிராக்டிஸ் பண்ணிருக்கிறது ஒரு வண்டியா இருக்கும், அந்த டச் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது டிஃபரெண்டா நம்ம ஒரு வண்டி பண்ணும்போது அதுல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியுமா? அது எப்படி இருக்கும்? கண்டிப்பா கொஞ்சம் டிஃபரெண்ட் தான் இங்க இருக்கிற வண்டிக்கு. ஏன்னா நம்மளுக்கு அந்த நான் சொன்னேன்ல ஏற்கனவே நம்ம வந்து இன்னும் அந்த ரேசிங்ல இன்னும் அந்த லெவல்ல இல்லை இந்தியாவில். பட் தேர் ஆர் லாட் ஆஃப் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் நம்மளுக்கு வர சான்ஸ் இல்லை. அதனால இங்கே என்ன கிடைக்குதோ அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அங்கே இருக்கிற பைக்கில் நம்மளை ஓட்டி ஆகணும். அதான் சுச்சுவேஷனு. ஏன்னா நம்மளால மாற்ற முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மேபி ஐ டோன்ட் நோ, மேபி இன்னும் ஒரு 10 இயர்ஸில் வந்து இந்த ரேசிங் கொஞ்சம் மாறத்துக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த இப்போ இருக்க கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கு. மேபி அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ண முடியும் இந்தியாவிலேருந்து. அண்ட் அப்பா சொன்னாங்க இல்லையா, இட்டாலி ஸ்பெயின் இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இந்த ஏஜ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அங்கே போனோடனே? ஒரு டக்குன்னு இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு கண்ட்ரியில் இருக்கோம், இன்னொரு கண்ட்ரிக்கு போய் நம்மளோட ஃபீல்டில் இருக்கிற எல்லா எக்ஸ்பர்டீஸும் அங்கே இருப்பாங்க செலக்ட் ஆகி. ஸோ அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்காக இருக்கும்ல, ஐயோ என்ன இப்படி இவ்வளோ இந்த ஏஜ் ஆஃப் 5லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? அண்ட் வின் பண்ணப்போ அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். நான் நினச்சேன் ரேசிங்னா இந்த வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ரொம்ப 12 இயர்ஸ்லேயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அப்படின்னு நினச்சா அங்கே போய் பார்த்தா 5 இயர்ஸ் 4 இயர்ஸ்லேருந்து ஓட்டுறாங்க. நான் நினச்சேன் ஸ்பெயினில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து அங்கெல்லாம் 5 இயர்ஸ்லேருந்து பாக்கெட் பைக்லாம் தாண்டி ஒவாலே அண்டர் போன்ற பைக்கில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கே தெரிய வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதே கொஞ்சம் டிலே பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவங்களாம் வந்து எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பைக் கொடுத்தாலும் ஓட்டுவாங்க. அவங்களோட அடாப்டிவ் சென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க ஒரு நாள் ஒரு பைக் ஓட்டுவாங்க, நினச்ச டயரில் ஓட்டுவாங்க. அங்கே வந்து எப்படின்னா இப்போ இங்கே ஒவாலேன்ற ஒரு பைக் இருக்குது. அந்த பைக் வந்து இந்தியாவில் கிடையாது, நீங்கள் வேணும்னா ஸ்பெயினில் இருந்து தான் கொண்டு வரணும். ஆனால் அங்கே ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒவாலே மாதிரி பல பைக் இருக்கும். நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணி வாங்கி ஓட்டலாம் அந்த மாதிரி. ஆனால் இந்தியாவில் அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நாங்கள் என்னோட ஹைட்டில் இருக்கிறவங்க, என்னோட வயசில் இருக்கிறவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான பைக் வந்து இந்தியாவில் கிடையாது.
ஸ்பெயின், மலேசியா அந்த மாதிரி இடத்துலேருந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஸ்பெயினில் வந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். கோகார்ட் சர்க்கியூட் நிறைய இருக்கும். அந்த கோகார்ட் சர்க்கியூட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்தியா ட்ராக் நிறைய பார்த்தீங்கன்னா பம்பியாக இருக்கும். அதோட கண்டிஷன்ஸும் அவ்வளோவா கரெக்டாக இருக்காது. ஆனால் ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ட்ராக்ல போய் நீங்கள் ஓட்டுனீங்கனாலே அவ்வளோ கிரிப்பாக இருக்கும் இந்தியன் ட்ராக்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இந்தியன் டயர் மெயினாக பார்த்தீங்கன்னா அதோட கிரிப் லெவல் வேறு மாதிரி இருக்கும். டன்லப், பிரெலி கிரிப் லெவலில் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டயர் ஓட்டிட்டு வந்து இந்த டயர் ஓட்டினீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வுட்ல ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படியா? அதுக்கப்புறம் இந்த டயர்ல ஓட்டிட்டு அந்த டயர்ல மாட்டுறதுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த டயரோட இவ்வளோதான் நம்ம நினைப்போம், ஆனால் அந்த டயர்ல இவ்வளோதான் கீழே போக முடியும்னு நினைப்போம், ஆனால் அந்த டயர்ல இன்னும் கீழே போகலாம். ஓ, இன்னும் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த அப்போ அப்பா சொன்ன மாதிரி நீங்க அங்க போய் அதை அடாப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கும்ல, அந்த வண்டியை யூஸ் பண்றதுக்கு. அந்த அடாப்டிவ் டைமை வந்து நம்ம எவ்வளோ ஷார்ட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால சீக்கிரமா ஃபாஸ்ட் ஆக முடியும். அதுலதான் அந்த டேலண்ட் ஒரு இது இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து இங்க நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்றீங்கன்னு சொன்னீங்க. அது மாதிரி டிடிஎஃப் வாசன் அவங்களுக்கும் நீங்க தான் ட்ரெயின் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அது எப்படி சார் அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் இருக்கும் அவருக்கு? அண்ட் க்ளோஸ்லி நீங்க ட்ரெயின் பண்ணதுனால அந்த ட்ரைனிங் பீரியட்லாம் எப்படி இருந்துச்சு? அவருக்கு வந்து ஒரு 1 month வந்து கோயம்புத்தூரில் பண்ணி முடித்தோம். level 1 level 2 வந்து அட்டன் பண்ணார். சரிங்களா? அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட ஆக்சுவலி டிடிஎஃப் வந்து பேசிகிட்டு இருக்கார். ஆல்மோஸ்ட் லைக் 1.5 years பேசிகிட்டு இருக்கார். ஆனால் சில காரணங்கள்னால அவரால் வர முடியல. ரெண்டாவது வந்து நான் ரொம்ப அவர்கிட்ட புஷ் பண்ணேன். அதுமாரி ரோட்லலாம் ஓட்ட வேணாம், நீங்கள் இவ்வளோ என்துயாஸியாக இருக்கீங்க பைக்கில், இந்தமாரி ரேஸ் ட்ராக்ல வந்து ஓட்டினீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னா அவர் ரொம்ப புஷ் பண்ணதுனால level 1 level 2 வந்து ஜாயின் பண்ணார் கோயம்புத்தூரில். அது ஒரு பேசிக்ஸ். எப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பைக் ஓட்ட தெரியும், ஆனால் ரேஸ் ட்ராக்ல எப்படி ஓட்டணும்னு தெரியாது. சரிங்களா? அதனால் நம்ம வந்து ரேஸ் ட்ராக்ல எப்படி ஓட்டணும், அதோட ரூல் அண்ட் ரெகுலேஷன் என்னெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கும். ஃபஸ்ட்டு level 1 level 2 அது வந்து 2 days நடக்கும் கிளாஸு. நம்ம வந்து இந்தமாரி கிளாஸ் ரூம்லாம் வச்சு நடத்த முடியாது. அந்த ரேஸ் ட்ராக்கை வந்து ஹையர் பண்ணி தான் நாங்கள் நடத்துவோமே. அது வந்து இப்போது கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 2.7 கிலோமீட்டர் ட்ராக்கு, இப்போது சென்னை பார்த்தீங்கன்னா 3.7 கிலோமீட்டர் ட்ராக்கு. அதுமாரி இந்தமாரி ரேஸ் ட்ராக் ஹையர் பண்ணி தான் நாங்கள் அதில் வந்து கண்டக்ட் பண்ணுமே ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு level 1 level 2 கோயம்புத்தூரில் முடித்தார். ரெண்டாவது வந்து இப்போ லாஸ்ட்டு 2 weeks பேக் வந்து சென்னையில் நடத்தணும் ஈவெண்ட்டு. அதில் வந்து level 3 கம்ப்ளீட் பண்ணார். குவைட் இம்ப்ரெஸ். எப்படின்னா பரவாயில்ல, அவருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வர சொல்ல ரேஸ் ட்ராக்ல ஓட சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். ரெண்டாவது வர சொல்ல இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். பட் என்னதான் நம்ம சொல்லி கொடுக்கணுமோ அவர் வந்து அதை கண்டிப்பாக வந்து பண்ணுறார். பட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவிங் எவ்ரிடே. எப்போல்லாம் வந்து அந்த level 3 முடித்த பேர் அப்பயும் வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய அவர்கிட்ட புஷ் பண்ணியிருக்கோம். அவருக்கும் அது வந்து கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால டிடிஎஃப்னு சொல்லியிருக்காரு. இந்தமாரி வந்து நான் வந்து நெக்ஸ்ட் இயர் நேஷ்னலில் ஓட்ட போகிறேன் ரேஸு, கண்டிப்பாக அதுக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் பண்ணணுமோ அதை பண்ணலான்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நாங்களும் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வேற ஏதாவது செலிபிரிட்டிஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா சார் ட்ரைனிங்க்கு? நிறைய ஆக்டர்ஸ் கூட வந்திருக்காங்க. நிறைய நம்மளுக்கு வந்து ஆல் ஓவர் கண்ட்ரிலேருந்து வருவாங்க. ஓகேங்களா? சென்னைனா சென்னை ஆள் மட்டும் வர மாட்டாங்க. எனி பர்டிகுலர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஓகே இவங்களுக்கு இந்த பைக் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு? நம்மளுக்கு அஜித் சார் தெரியும், எல்லாருக்குமே அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்னு. பட் அவருக்கு வெளியில தெரியுது. பட் நிறைய பேர் வந்து இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பைக் என்தூசியாஸ்ட், ரேஸ், அதுக்கு அந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா ட்ரைனிங்ல? நிறைய பேர் பார்த்துருக்கேன். பட் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து ஜாயின் பண்ண முடியும். மேபி அவங்க டைமிங்க்கா என்னன்னு தெரியாது. பட் ஸ்மால் லெவல் ஆக்டர்ஸ் கண்டிப்பாக வந்து 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. பட் சும்மா அவங்க வந்து எப்படி ஓட்டணும் அது மட்டும்தான் வந்து பேஸ்ட் ஆன் வந்து ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு பற்றி இன்ட்ரெஸ்ட் பெருசாக கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா என்னென்னா இதுலேயே 100% ரிஸ்கி ஸ்போர்ட்டு. கீழே விழுந்தா எப்போ என்ன உடையும்னு கண்டிப்பாக தெரியாது. ஐயோ அதனால் பியூர் ஆன் லக்கு தான். ஓகே, நம்ம கிராஷ் பண்ண சொல்ல என்ன லெவலில் ஸ்பீடில் கிராஷ் பண்ணுறோம், ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ஜரி. சம்டைம் இன்ஜரி இருக்கும், சம்டைம் இன்ஜரி இருக்காது. பட் நல்ல சேஃப்டியா இருப்போம்ல நம்ம. கண்டிப்பா சேஃப்டி 100% இருக்கும். சேஃப்டி இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம். ஃபுல்லாக அந்த ரேசிங் கேஸு, ஹெல்மெட்ஸு, க்ளவுஸு, பூட்ஸு எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்படின்னா இருந்தால் கூட அந்த ஸ்பீடில் அந்த லெவலுக்கு இம்பேக்ட் ஆக சொல்ல கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். டைரெக்டாக வந்து போன் தான் உடையும்.
அந்த மாதிரி உங்களுக்கு உடஞ்சிருக்கா? எனக்கு இது வரைக்கும் லக்கியாக உடஞ்சது இல்லை. மேபி ஸ்டார்டட் நவ் ஒன்லி நோ மேபி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் he done lot of crash. உங்களுக்கு சார்? I have lot. நிறைய காலபோனு, காலர் போனா? காலபோனு, கை, கால், நிறைய இடம் இன்ஜுரி. இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகி அதுக்கப்புறம் நீங்க ஃப்ராக்சர் ஆகி நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ரிகவர் டைம் தான். அது எவ்வளோ சீக்கிரமா நம்ம ரிகவர் பண்ணி திருப்பி போய் ரேஸ் ஓட்டணும். ஓ பட் ஸ்டில் அது ப்ராசஸ்ல ஆமா, வீட்ல எல்லாம் திட்டுவாங்க தான் இல்ல, திட்டிட்டே தான். கண்டிப்பா நம்மளோட கல்ச்சர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தாங்க. நம்ம எல்லார் வீட்லயும் வந்து நார்மலா பைக் ஓட்டக்கூடாது, இல்லை 18 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு பைக்கே ரோட்டில் தருவேன் அப்படின்னு அது ஒரு கல்ச்சர் எப்பவுமே வந்து நம்ம ஊரில் இருக்குது. அதுவும் வீட்டில் அம்மா அப்பா கண்டிப்பாக பைக் ரேசிங்னாவே அவங்களுக்கு ஒரு தாட்டே வந்து பையன் போய் ரோட்டில் ஓட்டுறான் அப்படிதான் வரும். கரெக்டுங்களா? பட் இப்போது தேர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்ச், நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு இருக்க பசங்க நிறைய பேர் வந்து அதை ஒரு கேரியராக எடுத்து நிறைய பேர் ரேஸ் ப்ராப்பராக பண்ணுறாங்க ரோட்டில் ஓட்டாமல். அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது நம்ம கண்ட்ரியில் இப்போ பார்த்தீங்கன்னா. நீங்க ரொம்ப வருஷமா இந்த ரேசிங்ல இருக்கிறதுனால அஜித் சார்லாம் அந்த மாதிரி ரேசிங் வந்துலாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க போற அந்த காம்படிஷன்ஸ் ஏதாவது அந்த மாதிரி என்கவுண்டர்ஸ்? நான் அஜித் சார் பார்த்துருக்கேன், பார்க்காம இல்லை, பார்த்துருக்கேன். பட் அவங்க வந்து ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப் யூ கேன் சே எப்படின்னா அது ஒரு சீரியஸாக ஒரு இதுதான் கெரியர்னு அவங்க பண்ணல. சரி, ஏன்னா அவங்க ஆல்ரெடி சினி ஃபீல்டு, சரிங்களா, பெரிய சினி ஃபீல்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது வந்து நெசசரி, சரிங்களா. அவங்களுக்கு ஒரு பேஷன், இஸ் ஆஃப் பேஷன். எப்படின்னா நான் சும்மா பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும், அது ஒரு பேஷன். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது அந்த துபாயில் ரேஸ் ஓட்டுற கார் ரேஸு. இப்போ என்னென்னா அவர் ஆல்மோஸ்ட் அந்த மூவி படத்தில் எல்லாமே ஆல்மோஸ்ட் பெரிய லெவலில் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இப்போ என்ன நெக்ஸ்ட் லெவல் வந்து அவரோட பேஷன் சின்ன வயசில் அவரால் பண்ண முடியாது. சின்ன வயசில் வந்து அவர் பண்ண நினைக்க சொல்ல அப்போ பண்ண முடியாது. இப்போ வந்து அதை ரியலாக அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன்னா பிகாஸ் அது தாட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். இப்போது இந்த பைக் ரேசிங்ன்றது ஒரு நார்மல் விஷயமே கிடையாது. அது வந்து ஈஸியாகவும் பண்ண முடியாது, அதுக்கு வந்து ஒரு பெரிய டேலண்ட் வேணும், எல்லாராலையும் பண்ணவும் முடியாது, கஷ்டம். அது பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. பட் பைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம், காருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. அப்படியா? ஆமாம், ஆப்வியஸ்லி. அது காரில் பார்த்தீங்கன்னா இருக்குமா? காரில் ஏர் பேக்கு, அதுக்கேற்ற அவங்க ரோல் கேஜ் பண்ணுவாங்க, நிறைய ரோல் கேஜ் இருக்கும். இப்போ என்னதான் அது அடி கிராஷ் பண்ணாலும், இப்போ ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் போய் ஸ்பீடில் கிராஷ் பண்ணாலும் அந்த காரை, அது வந்து டிரைவருக்கு மேக்ஸிமம் அடிப்படாது, 99% அடிப்படாது. அவ்வளோ லெவலுக்கு அவங்க ரோல் கேஜ் பண்ணியிருப்பாங்க. கார் கூட நினைக்கிறேன் இப்போ கேட்கும்போது. பைக்குன்னா அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் வந்து 2 வீலுக்கும் 4 வீலுக்கும் நம்ம என்னதான் 4 வீலில் என்னதான் சுற்றினாலும் நம்ம போய் எங்கன்னா ஒரு இடத்துல இடிப்போம், அவ்வளோதான். இது அது மாரி இல்லை, ஸ்லிப் ஆச்சுன்னா கிராஷ் தான். பட் நீங்க ஃப்ராக்சர்லாம் ஆனதுல, பட் விழுந்திருக்கீங்களா? நிறைய. அப்படியா? அப்ப பயமா இருக்குல்ல லைட்டா? அப்படியே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பயம் இருக்குமா? இல்ல எழுந்து ஓட்டணும் அப்படி? எழுந்து ஓட்டணும் தான் இருக்கும். அதான் நீங்க சொன்னீங்க பயந்தா நிப்பாட்டிடணும் ஒண்ணு இல்ல. அது வெரி சிம்பிள்ங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப சின்ன ஏஜ், சரிங்களா. அதனால அவங்க வந்து அவங்களோட தாட் வந்து பெருசா இருக்காது, போய் ஓட்டணும்னு தான் இருக்கும். பட் எப்படின்னா ஒரு சீரியஸ் ஒரு மேபி கன்சே ஒரு 21 வயசு ஒரு 22 இயர்ஸ்ல அவங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களோட தாட் வந்து கிராஷ் பண்ணிட்டு இல்லை நான் ஓட்டணுமா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஓட்ட முடியாது. பட் இது எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி லக் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். இப்ப நம்ம கரெக்டா அந்த ஸ்பீட் இதெல்லாம் நம்ம கால்குலேட் வேற பண்ணணும்ல. இந்த ஒரு டேர்னிங் போகுதுன்னா இதுல வந்து இந்த ஸ்பீட்ல போனாதான் நம்மளால கிராக் பண்ண முடியும். அதெல்லாம் இப்போ சொல்லும் போது நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும்ல. ஸோ அதை நீங்கள் வின் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ ப்ரெடிக்ட் பண்ணீங்க? நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல ஒரு கட்டத்தில், ஓகே நம்ம வின் பண்ண போறோம்னு. அது அந்த ரேஸ்ல உங்களுக்கு எப்போ தோணுச்சு? ஃபர்ஸ்ட் ரேஸ்ல எனக்கு தெரிஞ்சிடுச்சு நான் புஷ் பண்ணா வின் பண்ணலாம் தெரியும். ஆனால் கடைசியில் ஸ்ட்ரெயிட்ல சில மிஸ்டேக் பண்ணதுனால வின் பண்ண முடியல. செகண்ட் ரேஸ்ல வந்து பிட் போர்டுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து உங்களுக்கு எப்பவுமே காமிப்பாங்க உங்களோட ஆப்போனன்ட் வந்து பின்னாடி வந்து எவ்வளோ கேப்ல இருக்காங்க அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் லேப் பார்த்தேன் 4 செகண்ட் கேப் இருந்தது, செகண்ட் லேப் 6 செகண்ட் கேப் இருந்தது, அதுக்கப்புறம் 7 ஆச்சு, 8 ஆச்சு. கேப் ரொம்ப பெருசாகிட்டே போனதுனால அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு நம்ம கிராஷ் பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணாமல் ஓட்டினா தான் நம்ம தான் வின்னர் அப்படின்னு. அதுக்கப்புறம் புஷ் பண்ணல, அப்படியே ஸ்லோவாக ஓட்டி ரேஸை. அடடா சூப்பர். ஸோ அசால்ட்டாக வந்து சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ண வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க? டேடி, அதுக்கப்புறம் கேஸ்ட்ரால். ஓ ஸோ நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நல்லா இருந்தது பேசுனது கான்வர்சேஷன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. மேலும் மேலும் நீங்கள் நிறைய ரேஸ் ஓட்டுறதுக்கு எங்கள் சார்பில் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.